இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டின் வலுவான பொருளாதார வளர்ச்சி மடானி பொருளாதார கொள்கைகளால் உந்தப்பட்டுள்ளது. பிரதமர் பெருமிதம். 2023இல் 3.6 விழுக்காடாக பதிவான மலேசிய பொருளாதார வளர்ச்சி கடந்த ஆண்டு 5.1 விழுக்காடாக பதிவாகி இருப்பதானது மடானி பொருளாதார கொள்கை ஆக்கப்பூர்வமானது என்பதற்கான சான்றாகும். குறிப்பாக முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதில் அக்கொள்கை வெற்றியளித்திருப்பதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் டெபிசிட் பிஸ்கல் எனப்படும் நிதி பற்றாக்குறையும் குறைந்துள்ளது. அதாவது வருமானத்தை மீறிய செலவு 4.3 விழுக்காடாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது வெறும் 4.1 விழுக்காடாக மட்டுமே பதிவாகி இருப்பது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். 12 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு முதலீடுகள் 12 விழுக்காடு உயர்ந்துள்ளன. குறிப்பாக மின்சாரம் மற்றும் மின்னியல் துறையில் தொடர்ந்து வளர்ந்து வரும் ஏற்றுமதிகளால் இந்த வலுவான வளர்ச்சி உந்தப்பட்டது. சுற்றுலாத்துறையின் மீட்சி மற்றும் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதாக டத்தோ ஸ்ரீ அன்வர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தார். மக்களின் நீடித்த வளர்ப்பிற்கும் இந்த நேர்மறையான வேகத்தை தக்கவைக்கவும் செயல்திறனை மேம்படுத்தவும் மடானி அரசாங்கம் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் உத்தரவாதம் அளித்தார். 8 இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கு 1.4 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவி ரமணன் ஒப்படைப்பு. நாட்டில் உள்ள இந்திய கூட்டுறவு கழகங்களை வலுப்படுத்தும் முயற்சியாக 8 கூட்டுறவு கழகங்களுக்கு 1.4 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவற்றை எடுத்து வழங்கினார். 6 கூட்டுறவு கழகங்கள் பேன்டோன் பக்தி மடானி திட்டத்தின் கீழ் 1,75,600 ரிங்கிட் மானியத்தை பெற்றன. மேலும் 2 கூட்டுறவு கழகங்கள் மலேசிய கூட்டுறவு ஆணையம் SKMஇன் கீழ் சுழல் நிதியிலிருந்து 1.225 மில்லியன் ரிங்கிட் நிதியை பெற்றன. இந்திய சமூகத்தின் பொருளாதார நிலையை உயர்த்த தாமதமைச்சு மேற்கொண்ட முயற்சி அதுவென ரமணன் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு அக்டோபரில் முதன்முறையாக நடைபெற்ற இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கான மாநாட்டை தொடர்ந்து இந்நிதி வழங்கப்படுகிறது. அதில் பங்கேற்ற 200 இந்திய கூட்டுறவு கழகங்களில் 17 மட்டுமே நிதிக்கு விண்ணப்பித்திருந்தன. அவற்றில் 6 கழகங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டது. எஞ்சியவை இன்னமும் SKM பரிசீலனையில் இருப்பதாக துணை அமைச்சர் கூறினார். இவ்வாண்டு 1 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் பந்துவான் பக்தி மடானி திட்டத்தின் கீழ் இந்நிதி வழங்கப்படுகிறது. அதிகபட்சம் ஒரு கூட்டுறவு கழகம் 30,000 ரிங்கிட் வரையில் பெற முடியும். எனவே இன்னமும் விண்ணப்பிக்காத அல்லது விண்ணப்பத்தில் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ள இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கு உரிய வழிகாட்டிகளும் விளக்கங்களும் வழங்கப்படும் என டத்தோ ஸ்ரீ ரமணன் கூறினார். இவ்வேளையில் இந்தியர்களின் வியாபார பெருக்கத்திற்கு உதவும் முயற்சியில் விரைவிலேயே ஒரு பெரிய முன்னெடுப்பு அறிவிக்கப்படும் என்றார் அவர். ஆனால் மேற்கொண்டு விவரங்களை துணை அமைச்சர் தெரிவிக்கவில்லை. பாலியல் தொல்லை புகாரால் பல்கலைக்கழக மருத்துவமனையில் மருத்துவர் பணியிடை நீக்கம். நிதானம் காக்க உயர்கல்வி அமைச்சர் வலியுறுத்து. பாலியல் தொல்லை காரணமாக பல்கலைக்கழக மருத்துவமனை ஒன்றில் பகுதி நேர குழந்தைகள் நல ஆலோசகர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் அனைவரும் நிதானம் காக்க வேண்டும். உண்மை விஷயம் தெரியாமல் ஆளாளுக்கு கருத்து கூறி நிலைமையை மோசமாக்க கூடாது என உயர்கல்வி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சாம்ரி அப்துல் காடிர் கேட்டுக்கொண்டார். அவ்விவகாரம் குறித்து புகார் கிடைத்துள்ளது. முழு விசாரணை நடத்தும் பொறுப்பை அதிகார தரப்பிடமே விட்டுவிடுவதாக அவர் சொன்னார். அந்த பகுதி நேர மருத்துவ ஆலோசகரை இடைநீக்கம் செய்வதற்காக அவரின் மேலாளர் மற்றும் மருத்துவமனையின் இயக்குனர் பணியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என எக்ஸ் தளத்தில் வெளியான பதிவு குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார். அந்நபர் இடைநீக்கம்தான் செய்யப்பட்டுள்ளார். ஒரேடியாக பணியில் இருந்து நிறுத்தப்படவில்லை. விசாரணையின் முடிவை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை அமையும். எனவே எதையும் உறுதி செய்து கொள்ளாமல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதும் குற்றச்சாட்டை வீசுவதும் கூடாது என டத்தோ ஸ்ரீ சாம்ரி நினைவுறுத்தினார். 23 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள எல்லை கடந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் முறியடிப்பு. தலைவனுக்கு புக்கிட் அமான் வலைவீச்சு.
மூவர் கைதாகி 23 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதை அடுத்து எல்லை கடந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் ஒன்றை புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப் புலனாய்வுத்துறை முறியடித்துள்ளது. 41 முதல் 58 வயதுக்குட்பட்ட 3 சந்தேக நபர்களும் பண்டா ஸ்ரீ டமான்சராவில் உள்ள ஒரு மாடி வீட்டில் நடத்திய சோதனையில் கைதானதாக அத்துறையின் இயக்குனர் டத்தோ ஸ்ரீ காவ் கோக் சின் கூறினார். சோதனையின் போது வீட்டில் உள்ள அறையொன்றில் மெத்தோபெட்டமைன் என சந்தேகிக்கப்படும் கிறிஸ்டல் பவுடர் மற்றும் கேட்டமைன் அடங்கிய சீன தேயிலை பிளாஸ்டிக் பொட்டலத்தை போலீசார் கண்டுபிடித்தனர். இது தவிர ஹூண்டா ஸ்டெரெக்ஸ் MPV வாகனத்தின் பின்புற பயணிகள் இருக்கையில் கெட்டமைன் நிரப்பப்பட்ட 250 சீன தேநீர் பொட்டலங்கள் அடங்கிய 10 வெள்ளை சாக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மொத்தமாக 287 கிலோகிராம் எடையிலான ஷாபு வகை போதைப் பொருட்களும் 290 கிலோகிராம் கெட்டமைன் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. அதோடு மெர்சிடஸ் பென்ஸ் E240, BMW 523i, ஹோண்டா சிட்டி ஆகிய சொகுசு கார்களுடன் 23,000 ரிங்கிட் ரொக்கம், ஒரு ரோலக்ஸ் கடிகாரமும் பறிமுதல் செய்யப்பட்டன. 3 சந்தேக நபர்களும் உள்ளூர் மற்றும் அனைத்துலக சந்தைகளுக்கு போதை மருந்துகளை சேமித்து விநியோகிப்பதற்காக கடத்தல் கும்பல் தலைவனிடமிருந்து மாதத்திற்கு 10,000 முதல் 50,000 ரிங்கிட் வரை பணம் பெற்று வந்துள்ளதும் கண்டறியப்பட்டது. உள்ளூர் சந்தையில் விநியோகிப்பதற்கும் இந்தோனேஷியாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கும் முன்பு வாடகை வீட்டை மருந்துகளுக்கான சேமிப்பு கிடங்காக அவர்கள் பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் கடத்தல் கும்பலின் தலைவனுக்கு போலீஸ் தொடர்ந்து வலைவீசி வருகிறது. பங்கு சந்தை முதலீடு குறித்து இந்தியர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த மித்ரா தொடங்கிய கண்காட்சி. பிரபாகரன். மலேசிய இந்தியர்கள் பங்குச்சந்தை முதலீட்டில் இன்னமும் பின்தங்கியே உள்ளனர். நம்பிக்கை இல்லாதது, வருமானம் வருமா வராதா என்ற தயக்கம், முதலீடு செய்து ஏமாந்து போனது போன்றவை அதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளன. இந்நிலையில் பங்குச்சந்தை முதலீடு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ரா களமிறங்கியுள்ளது. அவ்வகையில் மலேசிய பங்கு சந்தையான பர்சா மலேசியாவுடன் இணைந்து முதன்முறையாக பங்கு பரிவர்த்தனை கண்காட்சியை மித்ரா நடத்தியது. கோம்பாக்கில் நடைபெற்ற அந்நிகழ்வை மித்ரா தலைவரும் 10 நாடாளுமன்ற உறுப்பினருமான பி. பிரபாகரன் தொடக்கி வைத்தார். மிகவும் பின்தங்கியுள்ள இந்தியர்களின் சொத்துடைமையை உயர்த்துவதே இம்முயற்சியின் நோக்கமாகும் என்றார் அவர். பங்கு சந்தையில் எப்படி முதலீடு செய்வது, எப்படி கணக்கு திறப்பது, எப்படி லாபம் ஈட்டுவது போன்ற அம்சங்கள் அக்கண்காட்சியில் விளக்கப்பட்டன. மித்ராவின் தலைமை இயக்குனர் பிரபாகரன் கணபதியும் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டார மக்களும் திரளாக கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதே விழிப்புணர்வு கண்காட்சிகள் இவ்வாண்டு 9 மாநிலங்களில் நடைபெறும். B40, M40 வர்த்தகத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக ஏராளமான இளைஞர்கள் அவற்றில் பங்கேற்ற மித்ரா இலக்கு வைத்திருப்பதாக பிரபாகரன் கூறினார். செப்பாங் சோள வியாபாரியின் இனவெறி செயல் 3R குற்றமாக விசாரிக்க சஞ்சீவன் வலியுறுத்து. இந்தியர்களின் மனம் புண்படும்படி நடந்து கொண்டுள்ள செப்பாங்கு சாலையோர சோள வியாபாரி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். 3R எனப்படும் இனம், மதம், ஆட்சியாளர்கள் குறித்த நிபந்தனையாக இதை கருதி போலீசார் விசாரிக்க வேண்டுமென பெர்சாத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பெர்செக்குத்து பிரிவின் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ சஞ்சீவன் கேட்டுக்கொண்டார். நடவடிக்கைகள் கடுமையானால்தான் இதுபோன்ற இனவெறி சம்பவங்கள் மீண்டும் நிகழாதிருப்பதை தவிர்க்க முடியும் என்றார் அவர். அந்த சோள வியாபாரி இங்கு கெலிங்கிற்கு சோளம் கிடையாது என அநாகரிகமாக அறிவிப்பு வைத்து வைரலான சம்பவம் குறித்து சஞ்சீவன் கருத்துரைத்தார். அவ்வியாபாரியின் செயலுக்கு சமூக வலைதளங்களிலும் கடும் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. இனவெறிக்கு இந்நாட்டில் இடமில்லை, அவ்விஷயத்தில் சமரச போக்கே கிடையாது என முன்னதாக அவ்விவகாரம் குறித்து பேசிய தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மகா கும்பமேளா. புதுடில்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் 4 குழந்தைகள் உட்பட 18 பேர் பலி. கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக இந்திய தலைநகர் புதுடில்லியில் உள்ள ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 4 குழந்தைகள், 11 பெண்கள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர். தைப்பூசத்தில் லட்சக்கணக்கில் கூட்டம். மலேசிய இந்தியர்களின் மக்கள் தொகையை மறு ஆய்வு செய்ய செனட்டர் லிங்கேஷ் கோரிக்கை. மலேசிய இந்தியர்களின் அதிகாரப்பூர்வ மக்கள் தொகையை அரசாங்கம் மறு ஆய்வு செய்ய வேண்டுமென மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார்.
புள்ளி விவரத்துறையின் தரவின்படி கடந்த ஆண்டு 30.7 மில்லியனாக இருந்த மலேசிய மக்கள் தொகையில் 6.5 விழுக்காட்டினர் மட்டுமே இந்தியர்கள் ஆவர். அதாவது சுமார் 2 மில்லியன் பேர். ஆனால் அண்மைய தைப்பூச கொண்டாட்டங்களில் வரலாறு காணாத அளவுக்கு திரண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களை பார்க்கும் பொழுது அந்த புள்ளி விவரத்தின் துல்லியம் சந்தேகத்தை எழுப்புகிறது. தைப்பூசத்திற்கு பத்துமலையில் மட்டுமே சுமார் 1.5 மில்லியன் பேர் திரண்டதாக கூறப்படுகிறது. பினாங்கு தண்ணிமலை, ஈப்போ கல்லுமலை, கெடா சுங்கை பட்டாணி உள்ளிட்ட மற்ற முக்கிய முருகன் திருத்தலங்களிலும் கூட்டம் அலைமோதியது. ஆக இந்தியர்களின் மக்கள் தொகை நிச்சயம் 6.5 விழுக்காட்டை விட அதிகமாகவே இருக்கும் என சமூக ஊடகங்களிலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இவ்வேளையில் பொது சேவை துறையில் குறிப்பாக போலீஸ் மற்றும் இராணுவ வேலைக்கு மேலும் அதிகமான இந்தியர்களை சேர்க்குமாறு டாக்டர் லிங்கேஷ் உள்துறை அமைச்சை வலியுறுத்தினார். 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களில் 4.11 விழுக்காட்டினர் மட்டுமே இந்தியர்கள் என்பது மிகவும் குறைவாகும். இந்நிலை மாற வேண்டும். அரசாங்கம் வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்றாலும் ஏராளமான இந்தியர்களும் அரசு வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். நாட்டை மேம்படுத்தும் பணியில் இந்தியர்களும் இணைய வேண்டும் என்றார் அவர். மலேசிய இந்திய முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கத்தின் பினாங்கு கிளையின் 15ஆம் ஆண்டு கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது டாக்டர் லிங்கேஸ்வரன் அவ்வாறு கூறினார். மியான்மர் வேலைவாய்ப்பு மோசடி கும்பலிடமிருந்து மீட்கப்பட்ட 15 மலேசியர்களுக்கு பேங்காக்கில் தூதரக உதவி. மியான்மரில் வேலைவாய்ப்பு மோசடி கும்பலிடமிருந்து மீட்கப்பட்ட 15 மலேசியர்களுக்கு தேவையான தூதரக உதவிகளை வழங்குவதற்காக பேங்காக்கில் உள்ள மலேசிய தூதரகம் இன்று தூதரக சந்திப்பு ஒன்றை மேற்கொள்ள உள்ளது. மர்வான் முஸ்தபா கமல் எனும் தூதரக அதிகாரி அப்பொறுப்பை ஏற்றுள்ளார். அந்த 15 பேரையும் தாயகம் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் மர்வான் ஈடுபடுவார் என தெரிவிக்கப்பட்டது. மியான்மரில் இருந்து தாய்லாந்திற்கு புதன்கிழமை நாடு கடத்தப்பட்ட 261 பேரில் இந்த 15 மலேசியர்களும் அடங்குவர். 21 முதல் 68 வயதிலான அவர்களில் 3 பெண்களாவார். வட தாய்லாந்தில் இராணுவ முகாம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ள அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர். மனித கடத்தல் நடவடிக்கைகளுக்கு பெயர் போன 2 எல்லை நகரங்களில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களை முன்னதாக மியான்மர் அதிகாரிகள் மீட்டனர். பத்துமலையின் முதன்மை ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள KTM பாதையை திறந்து விடுங்கள் டத்தோ சிவக்குமார். தைப்பூச திருவிழா சிறப்பாக நடந்து முடிந்துள்ள நிலையில் 2வது ஆற்றங்கரையில் இருந்து பத்துமலைக்கு வரும் KTM பாதைகள் மூடப்பட்டதாக பக்தர்கள் பலர் வீடியோ வாயிலாக அதிருப்தி தெரிவித்திருந்தனர். இதனால் அவர்கள் சுற்றி வந்து மேம்பாலத்தில் ஏறி பத்துமலையை வந்தடைய வேண்டியதாயிற்று. இதுகுறித்து கருத்துரைத்த கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் டத்தோ என் சிவக்குமார், உண்மையில் அந்த பாதையை மூடுமாறு பத்துமலை நிர்வாகம் KTMஐ கேட்டுக்கொண்டதற்கு காரணமே அங்கு நெரிசலை தவிர்க்கத்தான். அதோடு பால்குடங்கள், காவடிகள் அனைத்தும் பிரதான நுழைவாயில் வழியாக வருவதே சிறப்பாக இருக்கும் என்ற நல்லெண்ணத்தில்தான் அவ்வாறு கேட்டுக்கொண்டதாக டத்தோ சிவக்குமார் தெளிவுபடுத்தினார். என்றாலும் சில தரப்புகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவ்வப்போது அப்பாதை திறக்கப்படுவதும் மூடப்படுவதுமாக உள்ளது. அது சாத்தியமென்றால் பக்தர்களின் வசதிக்காக 3 நாட்கள் மட்டுமின்றி தைப்பூச காலம் நெடுகிலும் அதனை திறந்து வைக்கலாமே என்றார் அவர். இதுகுறித்து KTM நிர்வாகத்துடன் கூடிய விரைவில் பேசவிருப்பதாக அவர் கூறினார்.